மக்களே, அம்மா என்ன சொன்னாலும் பாட்டிட்ட வந்து சொல்லி தரணும்னா? சரி பாட்டி, நான் வந்து சொல்லி தரேன்னா. என் தங்க பிள்ளை. நான் தங்க பிள்ளையா? ஆமா மக்களே, நீ என் தங்கம், என் செல்லம், என் வயிறம். சரி பாட்டி, நான் வெளியில போய் விளையாட போட்டுமா? சரி மக்களே, பார்த்து கவனமா வந்து விளையாடணும்னா. யாரு கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடக்கூடாது. சரி பாட்டி, நான் போய் விளையாடிட்டு வரேன். போ மக்களே. என் தங்க பிள்ளை அந்த நட்டக்கிழமை போல இருக்கிறது மட்டும்தான். அவளுக்கு குணமே இல்லை, எங்களை மாதிரியே இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏவ அது காலம் காத்தாலே சின்ன பொண்ணு நொன்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இருக்காளுங்க. சின்ன பொண்ணு. பேர பாரு, சின்ன பொண்ணா. பனைமரம் போல வளர்ந்துருதா இவளுக்கு பேரு சின்ன பொண்ணு. இவ சும்மா வீட்டுல இருந்தாலும் இவ்வளவு அவ்வளவு இருக்க விட மாட்டாளுங்க போல இருக்க. பாபுண்ணனுக்கு அம்மா சின்ன பொண்ணு வீட்டுல இல்லையா? பேச்ச பாரு, பாவண்ணனுக்கு அம்மா நோவண்ணனுக்கு அம்மான்னு. வீட்டுலதான் கிடக்கா, அவளை ஒரு வேலை செய்ய விட மாட்டியா? அப்படிதானா? காலையில எழும்புனா அவ ஊரை சுத்த போயிடுவா, இல்லைன்னா நீங்க தேடி வந்து அவளை கூட்டிட்டு போறீங்க. ஆனா பேர் என்னது, அவ உங்களை வந்து கூட்டிட்டு போறான்னு ஓ மாமியார் வந்து என்கிட்ட சண்டை போடுது. இல்ல, ராணியக்கம்மா அவளுக்கு துணி எடுக்க போனோம்ல, அதுதான். ஆமா, அதுக்கு என்ன? வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம இப்படி அதுக்கு முன்னே துணி கடையில போய் மேய போறீங்களா? என்னது மேய போறோமா? இது என் மாமியாரை விட கேடல்ல இருக்கு. என்ன அங்க குது குதுன்னு பேசிட்டு நிக்கிய? விடியதுக்கு முன்னாடியே துணி எடுக்க போகல. 2 நாளா தண்ணி ஒழுங்க வரலையா, அதான் அழுக்கு துணி நிறைய கிடக்கு. ஆத்துலவே அலசிட்டு வரலான்னு பார்த்தோம். அதுதான் சின்ன பொண்ணு வரலான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஆமா, ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லாம் வாரேன்னு சொன்னாங்க. அதுதான் சின்ன பொண்ணுட்டையும் கேட்கலான்னு வந்தோம். என்ன டெய்லி உள்ள துணி டெய்லி துவைக்க மாட்டீங்களா? கூட்டி கூட்டி அப்படியே மூலையில வச்சிருப்பீங்களா? இது என்ன நம்ம மாமியாரோட கேள்வி பயங்கரமா கேக்குது. எதுக்குடா வந்தோன்னு ஆகி போச்சே. என்ன நீங்க தானே அவங்க 2 பேரும் சத்தம் கேட்டுன்னு தான் வந்தேன். என்ன நல்ல முடியும் சொல்லுங்க. வந்தவங்கள வான்னு கூப்பிடையில பார்த்தியா? ஏன் வந்தியா, எதுக்கு வந்தியான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அது இருக்க சொன்னா காப்பி என்னதும் போட்டு தரணும் பார்த்தீங்களாக்கா, அதனாலதான் அவ அப்படி துரத்துதுலயே நிக்கா. நாலு முடி உமா மைண்ட் வாய்ஸ் இங்க வர கேக்குது. இல்ல சின்ன பொண்ணு, ஆத்துக்கு நாங்க எல்லாரும் துணி துவைக்க போறோம், அதான் நீ வாரியான்னு கேட்க வந்தேன். வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிருக்கா, வாங்க போவோம். எனக்கு நிறைய துணி கிடக்கு. என்னது வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? அப்படியே நீ சரி தள்ளுன மாதிரி பேசுறியா? ஓ கடவுளே, இந்த கர்மம் இங்கே இருக்கு, அதை மறந்துட்டேனே. இல்ல நீங்க செய்தா என்ன நான் செய்தா என்ன, எல்லாம் நம்ம வீட்டு வேலை தானே, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏன் உனக்கு வீட்டுல துணி துவைக்க தண்ணி இல்லையா? நீ ஆத்துக்கு துணி துவைக்க போறேன்னு சொல்லி எத்தனை மணி நேரம் கழிச்சு வருவ? இல்ல இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேன். என்னைக்கு இதை தானே சொல்லுவேன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேன், அங்க போயிட்டு வந்துரு, இப்ப வந்துருவேன், இங்க போயிட்டு இப்ப வந்துருவேன்னு. இல்ல இன்னைக்கு ராணியக்கா மாவு துணி எடுக்க போனோம்ல, ஆத்திலே போய் நின்னா முடியுமா? அப்படியே சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துருவேன். அப்பதான் துணி எடுக்க சீக்கிரமா போக முடியும். அடுத்த வீட்டு விசேஷத்துல உனக்கு என்ன அக்கறை? இந்த வீட்டுல பிள்ளை இருக்கு, புருஷன் இருக்கு, எந்த கவலையும் உனக்கு கிடையாது. நீ மட்டுமா ஒன்ன போலதான் இவ்வளவு 2 பேரும் குடும்பத்தைய பாத்துட்டே நீங்க 3 பேரும் உங்க பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு வரீங்க. உங்களுக்கு கேவலமாவே இல்லையா? கேவலப்பட்டா ஜாலியா இருக்க முடியுமா? உன் ஜாலியெல்லாம் ஒன்னால நான் காலி பண்ணி தாரேன், இரு. சரி நாலு முடியும், நீங்க இங்கே இருங்க, நான் துணியெல்லாம் அள்ளி போட்டு ஓடி வரேன். நாங்களும் வீட்டுல துணியெல்லாம் எடுத்து நிக்க, நீ வா. என்ன சரி போயிட்டு வா. உன் மாமியார் பேசிட்டே இருந்துரு, அதை வந்துரு. ஆமா மாமியார்ட்ட எல்லாம் பேசிடாதீங்க, மாமியார் சொல்லியெல்லாம் கேட்டுறாதீங்க, அது பெரிய கொலை குத்தம். இது வேற இடையில கிடந்துட்டு கொசுதல்ல தாங்க முடியல. அந்த கொசுவை அடிச்சு போட்டுட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வாண்ணா, நாங்க போறோம். கொசுவை அடி சின்ன பொண்ணு, கொன்னுறாத என்ன. கொல்லணும்னா தோணுது, என்ன செய்ய. சரி வாங்கக்க, நாம போவோம். நீ போகும்போது அந்த பிள்ளையும் கூட கொண்டு போனா. அவ அழுதுட்டே இருப்பாத்தே, உங்களை பார்க்காம இருக்கவே மாட்டாவா. ஆமா, உன்ன இந்த ஒரு பேச்சு மலைப்பிடு போந்தால. எப்பா கிரேட் எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க இருந்துதான் இந்த பையன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தானே தெரியலையே. அத்தே என்ன வீட்டுல யாரையுமே காணல, எல்லாத்தையும் திறந்து போட்டு எங்க போனாவ? சத்தியும் காணல, முத்தியும் காணல. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கணுமோ, நம்ம வேற அவசரப்பட்டு வந்துட்டோம். அம்மா வேற சொன்னாவ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போங்கன்னு. அம்மா என்ன பந்தி போட்டு சாப்பிட வந்தோம், ஒரு அளவு ப்ளவுஸ் வாங்க தானே வந்தோம். இருந்தாலும் இது ஒரு முறை இல்ல சரணு. இங்க வந்துதான் தெரியுதோ முறையெல்லாம். அங்கேருந்து அவசரப்பட்டு என்ன பிடிச்சு இழுத்துட்டுலாம் வந்த. இல்ல சௌமியா பார்த்து ரொம்ப நாளாச்சா, அதான் அந்த ஆவேசத்துல வந்துட்டேன். நீ ஆவேசத்துல இல்ல பரவசத்துல வந்த. எம்மா தாயே. சௌமியா, யாரோ தர்மம் எடுக்க வந்திருக்காவ. அம்மாக்கு அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வந்து கூட. என்னது தர்மம் எடுக்க வந்திருக்கோமா? நம்மள பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இருக்காள. ஆமா பின்ன ஒழுங்காவா கூப்பிட்ட? அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான்னு கூப்பிட்ட போல இருந்து.
அண்ணாவும் ஆள் வருது. அத்தா நீங்களா? ஆமாம்மா, நாங்க தான் பிச்சை எடுக்க வந்திருக்கோம். அந்த 10 ரூபா தான் நாங்க போறோம். அது சரணு, அவ தெரியாம சொன்னது. யாரு அவளா? அவ வேணும்னே சொல்லியிருப்பா. அவ எங்களை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பா. இல்ல சரணு, அவ பின்னாடி இருந்தா பார்க்கவே இல்ல. ஏட்டி என்ன பிச்சைக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்க? ஏ சந்தியா, சும்மா இரு சந்தியா நீ. சிவாத்தா நீங்களா? ஆமா, அப்படியே நடிச்சிருவா அவ சகலகலா வள்ளி. நான் நடிக்கேன்னா நீ நடிக்குதியா? அப்படியே வெளிநாட்டுல இருந்து வந்தோன்னு ஒரு பேண்டையும் சட்டையும் எடுத்து போட்டுட்டு பைக் எடுத்துட்டு முறுக்கிட்டு பொண்ணுங்க போற வழியில தான் போவான். சந்தியா அப்படியா? இவன் அப்படியா போவான்? ஆமா சிவாத்தான், இவன் இப்படிதான் பொண்ணுகிட்ட ரொம்ப சீனெல்லாம் போடுவான். அப்படியா சரணு? ஏ சிவா, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அது சும்மா கிடந்து சல் வெட்டிட்டு கிடக்கு. நான் சல்லு வெட்டிட்டு கிடக்கேனா? ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? அத்தையை கூப்பிட்டு அத்தையிட்ட தான் சொல்ல முடியும். உங்க அத்தை ஆத்துல கிடந்து நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கு, அங்க போய் பாரு போ. அப்பா சாமி, உங்க 2 பேருக்கு சண்டையே தாங்க முடியல. சரி, இப்ப அத்தை எங்க இருக்காங்க? நீ துணி எடுக்க போனோம்ல தான், அதான் அம்மா எல்லாரும் ஆத்து குளிக்க போயிருக்காங்க. துணி எடுக்க யாரெல்லாம் போறீங்க? நாங்க எல்லாரும் போறோம். வேற சின்ன பொண்ணு அத்தை, உமா அத்தை, வேற எல்லாரும் வாராவ. ஆமா, என்ன கையில சாரி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கு தான் இங்க வந்ததே. இவள்கிட்ட சாரியும் கட்டிட்டு ஒரு அளவு பிளவுஸும் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்பவுமே கொடுத்தா தானே ஒரு பிளவுஸ் தச்சு தருவாவ. யார்கிட்ட பிளவுஸ் தைக்க கொடுப்பீங்க? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லர் அண்ணன் இருக்கார்ல, முனியாண்டி, அவரு கடையில தான் கொடுக்கணும். முனியாண்டி பிளவுஸ் தைச்சா முனியம்மாக்கு தான் போட முடியும், சௌமியாவுக்கு போட முடியாது. ஏன் சத்யா அப்படி சொல்லுங்க? அவரெல்லாம் ஓல்டு டைலரு, இப்போ இருக்க மாடலுக்கெல்லாம் அவர் தச்சுக்கிட மாட்டாரு. நம்ம சௌமியாவுக்கு தச்சா நம்ம அம்மா தான் போடலாம். அப்ப யார்கிட்ட கொடுக்கறதுக்கு? நீங்க சாரியும் பிளவுஸும் எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க. பக்கத்துல மினி அக்கா நல்லா தைப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து தச்சு வாங்கி நாங்க ஒரு நாள் முன்னாடியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துடலாம். அதுவும் சூப்பர் ஐடியாவா இருக்கே. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க அவளால மட்டும்தான் முடியும். ஆமா, என் மண்டையில மூளை இருக்கு, அதனால நான் யோசிக்கேன். சரணு, உன் மண்டை மரத்துல செஞ்சது ஏன்னு தெரியுமா? இந்த காமெடி எல்லாம் நான் 5ஆம் கிளாஸ்லயே கேட்டிருக்கேன். சரி, எதுவுமே தெரியாத போல யான்னு கேட்போம். ஏன் சந்தியா? ஏன்னா நீ ஒரு மரம் மண்டை. எட்டி சந்தியா, மொக்க போடாதடி. ஆமா, நீ ரொம்ப பிளேடு போடாத. சௌமியா, அத அவ பெரிய காமெடின்னு சொன்னதுதான் எனக்கு சிரிப்பே வருது. சௌமியா காலேஜுக்கு போற அவ இன்னும் ஒரு காமெடி பண்ண தெரியல. 1ஆம் கிளாஸ்ல உள்ள காமெடி இப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கா. சரணி, அது 1ஆம் கிளாஸ்ல உள்ள காமெடியா? காந்தி காலத்திலே தடை பண்ண காமெடி. ஓ, 2 பேரும் சேர்ந்து ஓட்டுதீங்களா? ஓட்டதுக்கு நீ என்ன பைக்கா இல்ல காரா? ஓ சரி, நாங்க 1ஆம் கிளாஸ் காமெடியும் காந்தி காலத்தை தடை பண்ண காமெடியும், நீங்க இது என்ன ஃபாரின் காமெடியா? ஓ, அப்ப இதுவும் உனக்கு தெரியாதா? இதுவும் இங்க உள்ள காமெடி தான். பயங்கர மூளையா, ஆனா வருஷத்துல 2 அரியர் வைக்க மட்டும் மூளை வேலை செய்யுது. நாங்க எழுதி கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா சரி சரி, சாரி எல்லாம் பாருங்க, நாங்க கிளம்புவோம். அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாவ. இது என்னது 5 சாரி இருக்காத்தான்? ஏன் அதுல உனக்கும் சாரி எடுத்து வச்சிருக்கோன்னு நினைக்கிறியா? அதுல உனக்கு சாரி ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு அந்த சாரி ஒண்ணு வேண்டாம். 5 இருக்கனால 5 சௌமியாக்கான்னு கேட்டேன். அவளுக்கு 5 வேணுமோ 10 வேணுமோ நான் எடுத்து கொடுப்பேன். ஆனா இதுல அவளுக்கு ஒரே ஒரு சாரி தான். பாக்கி 4 யாரு கத்தா? இந்த 5ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கோ. பாக்கி இருக்க 4ல ஒன்னு எங்க அம்மாக்கு, ஒன்னு எங்க பாட்டிக்கு, ஒன்னு எங்க வாணியத்துக்கு, இன்னொன்னு எங்க தங்கச்சிக்கு. ஆமா அத்தான் கேட்கணும்னு இருந்தேன், சிவானி வாராளா? ஆமா, பின்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ இல்லாம எப்படி வருவா? லீவ் எடுத்துட்டு வருவா. ஒன்ன போல அவ எங்க சமத்து தங்கச்சி. ஒன்ன போல அவ வாழ் ஒண்ணும் கிடையாது. ஒன்னு சொன்னா கேட்டுட்டு பேசாம இருப்பா, மறுவார்த்தை பேசவே மாட்டா. ஆமா, நீங்க எல்லாம் நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, அந்த ஃபேமிலில அப்படிதான் பேசுவீங்க. இருந்தால் எங்க குடும்பத்துல தப்பி தவறி வந்தது நீ மட்டும்தான். ஐயோ கடவுளே, எப்ப பேசினாலும் இவங்க 2 பேரும் சண்டை தான் பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா சிவாத்தா, இந்த சண்டை எங்க போய் முடியும்? நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த சண்டை எங்க போய் முடியும்னு. அப்போ உனக்கு புரியும்.
ஆமா ஆமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. நம்மளால இந்த ரெண்டு எல்லாம் நம்பவே கூடாது. சரி நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கு ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரேன். இல்ல சௌமியா, நேரம் ஆயிட்டு. நீங்க 2 பேரும் இல்ல, நாங்க போறோம். இருங்க அத்தான், ஒரு 2 நிமிஷத்துல நான் ஜூஸ் போட்டுட்டு வந்துடுவேன். நீ போட்டுட்டு வா சௌமியா, நான் குடிக்கேன். அதான் சிவா அத்தானுக்கும் சௌமியாவுக்கும் பேசி முடிச்சாச்சுல்ல. இனி நீ எதுக்கு சௌமியா சௌமியான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? பின்ன எப்படி கூப்பிடணும்? அண்ணின்னு கூப்பிடு. என்னது பண்ணியா? இது காந்தி தாத்தாவே தடை பண்ணது. சபாஷ், வாட் அ காமெடி. நீ அண்ணின்னு கூப்பிடண்டா பண்ணின்னு கூப்பிடண்டா. குட்டை வாயை வச்சுட்டு சும்மா இருட்டி நீ. நான் இங்க எதுக்கு தொந்தரவா நிக்கேன்? நான் போறேன், நீ இருந்து சாரியா பாரு, நான் போய் ஜூஸை போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கேன். சந்தியாக்கு மூளையும் வேலை செய்யுது. சௌமியா, இதுல உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை நீ எடு. எல்லாம் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ, அவங்களே வேற வாங்கி கொடுப்பான். ஏய், நீ சந்தியாவுக்கு மூளை இல்லைன்னு சொன்ன. அவ எவ்வளவு டீசெண்டா கிளம்பி போயிட்டா. நீ எதுக்கு எங்க நடுவுல இருந்து இருக்க? இப்ப நான் கிளம்பி வெளில போனாதானே உங்க பூஜையெல்லாம் நான் இப்ப கரடி போல இருக்கேன். வீட்டுல இருக்குவேன். நான் வரலன்னு சொன்னப்போ என் சட்டையை பிடிச்சி இழுத்து கார்ல போட்ட. இப்போ என் சட்டையை பிடிச்சி வெளில போயிறிய. நான் சௌமியாட்ட கொஞ்சம் பேசணும்டே. வெளியில போய் நின்னா போர் அடிக்கும். நம்ம நொந்தியாட்ட போய் நின்னோம்னா மொக்க காமெடி போட்டே டைம் வா. நம்மள கிளின்னு போட்டு கிளிக்காளே. நம்ம பைக்ல போனப்போ நம்ம அவளை பார்க்கல, அவன் நம்மளை பார்த்துருக்காளே. ஏ சரணு, இன்னும் நீ வெளியில போகலையா? போறேன். இதான் இப்படி மாமியார் வீட்டுக்கு போறோம்னா கூட போவே கூடாதுன்னு சொல்லுது. சந்தியா ஜூஸ் போடும் நொந்தியா. ஏன் சௌமியா, அத்தை வந்தா திட்டுவாங்களா? நாங்க அத்தை இல்லாத நேரம் வந்தோன்னு. நீங்க வரும்போது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அத்தான். இல்லைன்னா என்கிட்டயாவது கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அத்தை வெளியில எங்கேயும் போக மாட்டாங்கல்ல. அப்படியே போனாலும் தெருமனையில இருந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. நாங்க வரும்போது அங்க யாரும் இல்ல. நாங்க அத்தை வீட்டுல இருப்பாங்களோன்னு நினைச்சோம். அம்மா எப்படியும் வந்தானே திட்டதான் செய்வா. அது எப்படி நான் இல்லாத நேரம் வருவான்னு. அப்படி நினைச்சு வரல சௌமியா. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போங்கடான்னு. நாங்க கேட்கவே இல்லை. அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? அத்தைக்கு இல்ல விருப்பம் தானா? இல்ல ஏதாவது சொன்னாவளா? உங்களை திட்ட ஏதாவது செய்தாவளா? அது எப்படி உடனே முழு மனசா ஒத்துக்கிட முடியும்? அரை மனசு ஒத்துக்கிட்டோம், அரை மனசு ஒத்துக்கிடாம இருக்கு. போக போக முழு மனசா ஒத்துக்கிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் நினைச்சாதான் பயமா இருக்கு. அதுலயும் உங்க பாட்டி இருக்கே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலேயே அது நினைச்சு உனக்கு பயமா இருக்கோ என்னதோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சௌமியா. எங்க அம்மா சும்மா இருந்தாலும் இந்த கிளவி வெத்தலையும் இடிச்சு எங்க அம்மா ஏத்தி விட்டுட்டே இருக்கும். அத்தான் கல்யாணம் ஆன பிறகு அந்த கிளவிய பேக் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. இல்லைன்னா அத்தைக்கு எனக்கும் டெய்லியும் சண்டையா தான் இருக்கும். அதான் சரண் இருக்கான்ல, அதுவே போவாட்டாலையும் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருவான். ஆமா, நீ என்னட்டு கேட்டே இல்ல? இங்க அத்தைக்கு எப்படி சம்மந்தம் தானா இல்ல மனசுக்குள்ள கோவம் ஏதாவது இருக்கா? எங்க அம்மாவுக்கும் மனசுக்குள்ள கோவம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம தாத்தா வந்து சொன்னனாலதான் கொஞ்சம் சம்மதிச்சிருக்கா. சே, நம்ம இப்ப தாத்தா இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? எங்க நம்ம 2 பேரும் அம்மாவும் ஒத்துக்கிடவும் மாட்டிக்காங்க. உனக்கு வந்த மாப்பிள்ளையும் உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சொத்துன்னு உள்ள ஒண்ணு மாத்திட்டு பாத்தீங்களா தான்? இவங்க 2 பேரையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தாத்தா ஒரு கேம் ஆடினாரு பத்தியா? அங்க நிக்காரு நம்ம தாத்தா. அதெல்லாம் சரி, நீ ஹாப்பியா தானே இருக்க? எங்க வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா கொடுமைப்படுத்துவா. அப்படி ஒன்றும் பயிரண்டாம், நான் ஒன்ன பாத்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அத்தை ஏதாவது சொன்னா கூட தாங்கிக்கிடுவேன். அதான் நீங்க மாமா சரணி சிவானி எல்லாம் என்ன சப்போர்ட்டுக்கு நிக்கீங்கல்ல. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாத்துக்க. அடுத்து அம்மா ஒன்ன சௌமியான்னு தான் கூட்டிட்டு அழிவாங்க. அதான் எனக்கும் வேணும் அத்தான். அத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். உங்களையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சரி, எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒருத்தி ஜூஸ் போட போனா ஜூஸையும் காணல, ஆளையும் காணல. எங்க அவளும் அப்படியே கிளம்பி ஆத்து குளிக்க போயிட்டாலோ? சரி போய் பாப்போம்.